இருந்தா உங்களோட வச்சுக்கோங்க. அதெல்லாம் என்னில என்ன பண்ணிட்டு இருக்காங்க. சரி நீ என்னதான் கேட்டுட்டுமா அதை சொல்லமா பையன் சொல்ல வேண்டிய அவசியம் அவசியம் இல்லையா? ஏதோ ஒரு சாதியில தானே பிறந்திருப்ப நீ. எதா இருந்தா என்னப்பாவா தெரிஞ்சுக்கிறதான் கேக்குற. பையன் ஏதாவது ஆர்வ குழல் அதை எதையும் பேசுறியான். அவனுக்கு என்ன விவரம் பத்தாது. கேக்குண்ணா என்ன கேசட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம் கேக்குறேங்க. வேற ஒன்றும் இல்லை. அவன் ஏதாவது போய் விவரம் தெரியாது பேசி தெரியாத எப்படி தமிழ்நாட்டில் பிறந்தீங்கன்னா ஏதோ ஒரு சாதியில தான் பிறந்திருப்பியா. அப்புறம் சாதி தெரியாத சோடு வளர்ந்துருக்கிறீன்னு வச்சுக்கண்ணே. நம்புற மாதிரி சொல்லுக்கண்ணே. ஏகண்ணே சின்ன பையன் பேசுறியா அது தெரிஞ்சுக்கலாங்கண்ணா. இந்த கம்யூனிட்டின்னு தெரிஞ்சா தெரிஞ்சு போச்சு. அதுக்கு வந்தா பதில் சொல்லி பேசுற போறோம். போய் ஏன் வள வளன்னு என்னது பேச போறோம். அதெல்லாம் ஒரு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்படியா? சரியா? ஆமா. சரி என்னமோ கொஞ்சம் ஒழுங்கா பேசிட்டு பொறிஞ்ச மரியாதை கொடுத்து நம்ம வீட்டு பிள்ளைன்னு நினைச்சு பேசினா நீ ஐயா கொஞ்சம் இதாக அப்பா பேசி இருக்குது. அவனோட பேசினு வச்சுக்க. அதான் நானும் தான் சொல்றேன். அப்புறம் நம்பர்னா அவங்க அப்பா வந்து என்ன சொல்றான். பையன் தட்டி ரோட்ல போட்டு ஒரு லாரி விட்டா 4 வண்டி அரைச்சிட்டு போகுது. இதான் இங்க மண் வண்டி கிடக்குது, மணல் வண்டி இருக்குது, 1008 லாரி இருக்கிறான். நம்ம வண்டி விட்டா அரைக்கிறா வண்டிக்கு போறதுக்கு. வண்டிக்கு உன்னால ஒரு பையன் உயிர் போயிடும் பரவாயில்லையா இல்லையா? இல்ல உன்னால ஒரு உயிர் போயிரும் பரவாயில்லையா இல்லையா? உங்களால முடிஞ்சது நீங்க பண்ணிக்கோங்க. உசிறு போயிருமே உம்பட உசிரும் போயிருமே. உன்னையே விட்டுருவான். உனக்கு உசிறு போயிருமே. பண்ணிக்கோங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். உசுறு போயிரு. நீங்க போயிரு புடிங்கிறதுக்கெல்லாம் பேசி கிடையாது. ஆளுக்கு கோட்டை ஊத்துனோம்னா இப்பவே வந்துடும் வீட்டுக்கு. ரெடியா இருக்கிறான். இந்த வாரத்துல 2 பேருக்கு முடிச்சான். இப்ப அடுத்து 3வது நீயே. அதான் நான் தான் சொல்றேன்ல வீட்டுக்கே வந்துருவாங்க. எங்களுக்கு நேரங்காலம் பகல் இரவு எதுவுமே எங்களுக்கு கிடையாது. பொழப்பே இதுதான். கொஞ்சம் ஒழுங்கா பேசினா ஒழுங்கா பதில் சொன்னீங்க. டீட்டெயில் நீ இது நான் இதுதான் இப்படித்தான் இன்னாருன்னு சொன்னீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. செங்குந்தர் காலேஜில் படிக்கிறது என்ன கொள்ளத்தூரம் வரவும் முடியாதா? பசங்க இருக்கானுங்க 10 நிமிஷம் ரவுண்ட் பண்ணி போடுவானு ஊட்டிய. என்னமா தட்டி கொடுத்துக்கிட்டு கம்முன்னு இருக்கடான்னு நாங்க சங்கிரிலிருந்து ஒரு கொள்ளத்தூர் ஆயிருப்போமா? ஏமா யோசிச்சு பேசமா. சும்மா எதை நாமளும் பேசணுங்கிறக்காக பேசிட்டு இருக்க கூடாது. சரியா? பேசணுன்றதுக்காக பேசல. 10 நிமிஷம் வீட்டுக்கு வந்துருவோம் நாங்க. ஒன்னும் இல்ல பெரிய விஷயமே கிடையாது. உங்களோட உசுரும் ஏறிதான் போவ. அது அப்ப இல்ல ஒன்னு ஏதோ தெரியாது நடந்துருச்சு. ரயில் ரோடு போட்டாச்சு. அது தெரியாத வேற மாதிரி போயிருச்சு. எல்லாம் கார் ரோடு தான். இனிமேலாம் லாரி தான். 12 வீல் 14 வீலும் ஜங்கிரியில் 50 100 200 வண்டி இருக்குது. ஏதோ ஒன்னு ரிவேர்ஸ்ல போகும், ஒன்னு ஃப்ரண்ட்ல வரும். தார் ரோட்ல அரைச்சு கூட எடுக்க முடியாது. போயிடும். வீட்டுல சொல்லிவிட்டே செஞ்சு போடுவாங்க. என்னமா பார்த்து கரெக்டா சொன்னீங்கன்னா தீர்ந்து போய் நான் இப்படித்தாங்க இந்த சாதிங்க இந்த குளங்க ஒன்னும் இல்லையா. இப்ப ஃப்ரெண்டா போறாங்க, லவ் பண்றாங்க. இல்லைன்னா அப்படி செத்து போயிருவோம். அவன் நான் செத்துருவோம், நீ இல்லைன்னா அவன் செத்துருவோம். எதையோ ஒரு டைலாக் இருக்கு சொல்லி தொலைஞ்சிங்கன்னா நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு சொல்லிவிட்டு நாங்களும் போயிருவோம். என்னமா நம்ம சாதியில பிறந்திருக்கிறீன்னு சொல்றானுங்களா? அதான் சம்பந்தம். வேற என்ன சம்பந்தம்? இந்த ஜாதி சம்பந்தத்தெல்லாம் எங்கிட்ட கொண்டு சேர்த்துக்காங்க. போய் இதெல்லாம் உங்களோட வச்சுக்காங்க. எனக்கு அது தேவையில்ல. சாதி தேவையில்லையா? வேற என்ன தேவை? தேவையில்ல. வேற என்ன தேவை? தம்பி பசங்க அனுப்புற வீட்டுக்கு. சும்மா வேணுமா சாய் தேவையில்ல மயிர் தேவையில்ல இருக்கிற. ஏன்னா பொறுமையா பேசிக்கிட்டா ஒப்பட்ட பேசிக்கலாமா பசங்க விட்டுக்க. சும்மா நமக்கு என்ன பொறுமையா பேசினா பேசுக்கண்ணா. பிள்ளைங்கிட்ட வீட்டுல இருக்கிற பிள்ளை நம்ம வீட்லயும் பிள்ளைங்க இருக்கு. கொஞ்சம் பொறுமையா பேசினா நம்ம எங்க நல்லதுக்கு பேசுற மாதிரியே கண்ணா. உன் நல்லதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறான். நாளைக்கு அப்பா நீ போனதுக்கு மருந்து குடிச்சு டூ போட்டு ஏக்கண்ணா உன் மருந்து குடிச்சு டூ போட்டுக்குது. அப்பங்க செத்து போயிட்டானா போதுமா? பரவாயில்லையா கண்ணா? நல்லதா கண்ணா? இத்தனை வருஷம் நம்மள பெத்து வளர்த்திட்டு அவன் செத்தா பரவாயில்லையா? அப்பன் செத்தா பரவாயில்லையா? இதுக்குள்ள சாகுறாங்க. என்ன கண்ணா? இதுக்கு சாகுறாங்க. நான் கரெக்டா என்ன பண்ணிட்டு நான் சாகுறதுக்கு. சரி இப்ப என்ன வீட்டுக்கு பசங்க வர சொல்லிட்டா பேசிக்கலாமா? நீ ஒன்னும் தப்பு பண்ணல, நல்லதான் பண்ண. உட்காந்து டீல் முடிச்சு விட்டுலாமா? பாத்துக்க. உன்னால ஒரு ஊசரும் போயிடும், இன்னொரு தூசரும் போயிடும். பாத்து சாகரே நடந்துக்க. உங்ககிட்ட எல்லாம் பேசினா டென்ஷன் தான் ஆகுது. பயன்டே கொடுக்க. என்னமா கடைசி என்ன முடிவு சொல்றீங்க நீங்க? சரி வச்சல பேரண்ட்ஸ் தான் போய்